ஹே ஹை கைஸ், ஃபைனல் எபிசோட் வந்துட்டோம். இந்த எபிசோட் பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோ என்ன பண்ணிருப்பா, ஹீரோ போயிட்டு நீடாகிட்டே நீ போ அப்படின்னு சொல்லியிருப்பாளா. அதை வந்துட்டு நான் ரெக்வஸ்ட் பண்றேன் ப்ளீஸ் எனக்காக பண்ண சொல்லியிருப்பாளா. ஹீரோ வந்துட்டு சில விஷயத்தெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இப்போ அகைன் வந்து நீடா கூட வந்துட்டு பேச்சப் ஆறாம். ஹீரோ வந்துட்டு நார்மலா நீடா கூட வந்துட்டு நல்லா பேசி பழக, நார்மலா அவங்க லவ் பண்ணப்போ இப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து நீடா வந்து அப்படியே தான் இருக்கா. ஹீரோ என்ன பண்றானா, அந்த ஃபுட்டு ஊட்டி விடுறது இது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நார்மலா ஒரு பொண்ணுகிட்ட பேசுற மாதிரி இயல்பா பேசிட்டு இருக்கா. அவங்க கிட்ட இருந்து எந்த ரியாக்டுமே வரல. பட் இருந்தாலுமே வந்துட்டு எஃபர்ட் போட்டு பேசிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அவன் அந்த இடத்த விட்டு போகும்போது பேட் முன்னாடியே வரான். ஒன்னும் இல்ல உனக்கு ஏதாச்சும் இதா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இல்ல நான் நல்லா தான் இருக்கேன், ஐம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் அந்த பக்கம் போறேனே அப்படின்னு சொல்லிட்டு போறா. இதெல்லாம் அவங்க மனசே கேட்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்றானா, அவளை வந்து அழைச்சிட்டு போறது, அவளை வாக்கிங் அழைச்சிட்டு போறது, உட்காந்து கதை பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இப்படி என்ன பண்றான், ஒரு மரம் ஓடு மாதிரி இருக்கா, அது மாதிரி நடந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு பேத் மாதிரி இருக்கு, உட்கார வச்சு அவன் வந்து இந்த காலை வந்து அப்படியே என்ன பண்ணானா வார்ம் வாட்டர்ல வச்சு தொடச்சி விட்டுட்டு இருக்கான். அவகிட்ட நார்மலா பேசிட்டு பழைய விஷயத்தெல்லாம் சொல்லி பேசிட்டு அப்படியே வந்து தொடச்சி விட்டுட்டு இருக்கான். இவன் என்ன பண்ணுவான், ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஜடமா அப்படி உட்காந்துருப்பா. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அவன் பேசுறதுக்குலாம் வந்துட்டு குனிஞ்சு லிசன் பண்ண ஆரம்பிக்கிறா. ஸோ அவன் என்ன பண்றான்னா பழைய கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கான், இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காளா. இது வந்து பேட் தூரமா வந்து பார்த்துட்டு இருக்கான். ஸோ அவகிட்ட இருந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்க்கும்போது பேட்டிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். அதுக்கப்புறம் இவளுக்கு ரொம்ப ஸ்டோரி புக்ஸ் படிக்கிறதுனால ரொம்ப பிடிக்கும்ல. இவன் என்ன பண்றான், நிறைய ஸ்டோரி புக்ஸ்லாம் வந்துட்டு ஸோ கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கான், லவ் ஸ்டோரி இந்த மாதிரி நிறைய ஸ்டோரி வந்து சொல்லிட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அவ ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கான். எல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்குமே கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. கொஞ்சம் ரியாக்ட் பண்றா. ஃபர்ஸ்ட்லாம் வந்துட்டு யாரு என்ன பேசினாலும் காதுல வாங்க மாட்டாளா. இப்போ வந்து காதுல லிசன் பண்றா. எல்லாம் கேட்கும் போது சந்தோஷமா இருக்கு. ஹீரோ என்ன பண்றானா, என்ன சொல்லியிருப்பாங்க, திருப்பி போயிட்டு நீ அவகிட்ட வந்து ஹோப்ஃபுல்லா பேசு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஹீரோ என்ன பண்றா, கையை பிடிச்சி சொல்றான், அன்னைக்கு பண்ண ப்ராமிஸ் மாதிரி தான் இப்பயுமே நான் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றான். இவன் இப்படி சொல்றதுக்கு ரீசன் ஹீரோ என்ன சொல்லியிருப்பா, இதுக்கப்புறம் நம்மளுக்குள்ள எதுவுமே கிடையாது, நீ வந்துட்டு அவகிட்டே போ, நீடாகிட்டே போ, பண்ணிட்டா தான் ரிலீஸ் ஆகி வருவா, அவனை தான் வந்து டூ மச்சா லவ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னதுனாலதான் ஹீரோ வந்துட்டு ஒரு கன்ஃபியூஷன்ல இருப்பான். சரின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் இவளாச்சும் குணமாய் வரட்டும் தான் வந்துட்டு ஹீரோ சொல்றான். இதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு நீடா கூட தான் இருக்க போறேன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்கான். இருந்தாலுமே அப்பப்ப நம்ம ஹீரோனோட ஞாபகம் தான் அவனுக்கு வந்துட்டு இருக்கு. இல்லைன்னா தூரத்தில் இருக்க பேட்டுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஆனா இவ கொஞ்சமா ரியாக்ட் பண்ணிட்டு இருப்பா. நெக்ஸ்ட் இங்க ஹீரோயின் தான் காட்டுறாங்க. என்னதான் நம்ம சொன்னாலுமே அவன் தான் ரொம்ப ஸ்டபனா இருப்பா, ஏதோ மனசுக்குள்ள தானே வச்சிருப்பா. தனியா உட்காந்து அழுதுட்டு இருப்பா. அந்த இடத்துக்கு பேட் வந்து சொல்லுவான், இப்பெல்லாம் வந்துட்டு அவளுக்கு கொஞ்சம் ஓல்டு மெமரி எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்சம் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் குழந்தைய தான் காட்டுறாங்க. குழந்தை வந்து ரெண்டு தான் வச்சுட்டு இருக்கா. அவங்களும் நானே வந்து குழந்தை கூட வந்துட்டு ஃபன் பண்ணி விளையாண்டுட்டு இருந்திருப்பாங்களா. இப்படி இவ கேர் எடுத்து பார்த்துட்டு இருக்கிறது வந்து நரேன் வந்து பார்த்துட்டு இருப்பான். அப்ப சித்திக்கு வந்து தெரியும் போல நரேனுக்கு வந்துட்டு நரேன் ரொம்ப பிடிக்கும்ண்டு. ஸோ அவங்க கேட்குறாங்க, என்னப்பா இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கால்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம ஃபேமிலியில இவ்வளோ ஒரு ஆளாக தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு தெரியும் உனக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிக்கும்ண்டு. ஏன் இன்னுமே மனசுல வச்சுட்டு இருக்க, நீ போய் சொல்லு. வாணியிருப்பால அவ எல்லாத்தையுமே சொல்லியிருப்பா போல. அதான் சொல்றாங்க, நீ மனசுலயே வச்சுட்டு இருக்காத, கண்டிப்பா உன் லவ்வுக்கு வந்து எல்லாரும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, நீ போய் சொல்லுங்கும் போது எனக்கு சந்தோஷமாயிடுச்சு. இவ கொஞ்சம் பயந்துட்டே இருந்திருப்பான் போல, என்னன்னு சொல்லிடுவாங்கன்னு பயந்துட்டே இருந்திருக்கான் போல. இப்ப அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே 2-3 நாள் அப்படியே போயிட்டு இருக்கு. அப்போ ஹீரோவும் ஹீரோயின் என்ன பண்றாங்க, ஒரு தனியா ஒரு இடத்துல வந்துட்டு பார்க்கும்போது ரெண்டு பேருமே இப்படி கிராஸ் பண்ணி போறாங்க. ஆனா ஹீரோக்கு வந்துட்டு நீலா வந்துட்டு இவ போசனாலதான் போசனாலதான் அவன் போயிருக்கான். ஆனா ரொம்பவே கஷ்டமா இருக்குல்ல. இப்படி கிராஸ் பண்ணும்போது ஹீரோயின் கை வந்து பிடிக்கிறான். அந்த அந்த கையில பிடிக்கலே நிறைய அர்த்தம் இருக்கு. எனக்கு நீ தான் வேணுங்கிற மாதிரி தான் பிடிக்க, எல்லாவே நீ வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டியா, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியா அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீலிங்ஸோட பிடிக்கிறான். ஆனா ஹீரோயின் வந்துட்டு இப்போதைக்கு அவர் ரொம்ப கில்ட்டி ஃபீலிங்ல இருக்கால, என்ன பண்றான்னா கையை வந்துட்டு விட்டுட்டு தான் போறா. அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா மருந்துலாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எங்க ரெண்டு பேரும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்கறான். இல்ல அவங்க வந்துட்டு ஆத்தோரமா உட்காந்துட்டு ஜஸ்ட் வந்து வியூ எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இவன் வந்து மருந்துலாம் ரெடி பண்ணிட்டு இருப்பான் பேட்டு. இங்க பாத்தீங்கன்னா ஹீரோ என்ன பண்ணுவானா, ஆத்தோரமா போய் அழைச்சிட்டு போய் உட்கார வச்சுட்டு சும்மா அந்த வியூ எல்லாம் பாத்துட்டு இருக்கும்போது மடியில வந்து ஷால் வந்து போத்தி விடுவா நீடாக்கு. போத்திட்டு என்ன சொல்வானா, நீடா நீ வந்துட்டு பேசு, நீ பழைய மாதிரி வா, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி தரேன், நீ என்னத்தை இழந்தியோ அந்த லைஃப் உனக்கு வரும், கிடைக்கும், நீ சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு இவ சொல்றான். உன் லைஃபை நான் உனக்கே திருப்பி தரேன், எந்த வகையிலுமே நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இப்படி பேசிட்டு இருக்கும் போது அந்த துண்டு பாருந்து ஆத்துல போய் விழுந்துடுது. சரி சொல்லி அந்த துண்டை வந்து எடுக்க போறா. அப்ப பாத்தீங்கன்னா இவ ஏஞ்சி வராங்க. ஏஞ்சி வந்து அவளை அப்பயே சாகடிக்கணும்னு நினைக்கிறா. புடிச்சு தண்ணியில தள்ளி விட்டுடுறா. இந்த மாதிரி எப்போ இவ நார்மலா இருக்கா, எப்போ இந்த மாதிரி ஆகுறா அப்படின்னே தெரிய மாட்டேங்குது. தள்ளி விட்டுறா. ஹீரோயின் வந்து கத்துறா, காப்பாத்துடா ப்ளீஸ் என்ன காப்பாத்துன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. ஆனா அவ அப்படியே நிக்கிறா, அப்படியே ஜட மாதிரி நிக்கிறா, காப்பாத்தாம அப்படியே நின்றுட்டு இருக்கா. அப்புறம் ஹீரோயின் வந்து
தத்தளிக்கிறா. இவளோட சவுண்ட் வந்துட்டு அங்க இருக்க அந்த 2 பசங்களுக்கும் கேக்குது. அவங்க 2 பேரும் ஓடி வராங்க. என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவளுக்கு ஒரு மாறி இருக்கு. இவ வந்து உள்ளார போயிடுறா. இவளுக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. நம்ம பண்ண தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கில்ட்டியா வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இவ ஹீரோயின் வந்து உள்ளார போயிட்டே இருக்கா. ஆழமா உள்ளார போயிட்டே இருக்கா. அவளுக்கு அழுக வருது. நம்ம ஏன் இப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு திருப்பி ஒரு மாறி இருக்குது. நம்ம பண்ண ரொம்ப தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாத்தீங்கன்னா ஹீரோயின் ரொம்ப நேரம் தத்தளிச்சிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் அமைதியா காம் ஆயிடுறா. அப்புறம் இவ என்ன பண்றா, பயந்துட்டு இவளு என்ன பண்றா, தண்ணியிலே விழுந்துடுறா. சைவம்னு சொல்லிட்டு கத்திட்டே வந்து விழுறா. இவ காப்பாத்த தான் போறா. இவ ஏன் அப்படி பண்ணா அப்படின்னு அவளுக்கு தெரியுதானு தெரியல. நான் பண்ண தப்புன்னு புரிஞ்சுட்டானு தெரியல. போய் டக்குன்னு என்ன பண்றா, காப்பாத்திட்டு போறா. இவங்க 2 பேரும் வந்து பாக்குறாங்க. 2 பேருமே இல்ல. சோ 2 பேரும் கல்ல தான் விழுந்துட்டாங்க, அந்த ஆத்துல தான் விழுந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, உள்ளார விழுந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாத்தீங்கன்னா இவ உள்ளார ஆழத்துக்கு போயிட்டு ஹீரோயின் கையை வந்து புடிச்சிடுறா. குடிச்சிட்டு மேல இழுக்க பாக்குறா. ஆனா இழுக்க முடியல. ஹீரோயின் வந்துட்டு இன்னுமே ஆழத்துக்கு போய்கிட்டே இருக்கிறா. இங்க பாத்தீங்கன்னா குழந்தை வந்து அழுதுகிட்டே இருக்குது. ஒரு சுச்சுவேஷனுக்கு அப்படியே மேட்ச் பண்ற மாதிரி காட்டுறாங்க. குழந்தை வந்து அழுதுட்டே இருக்கு. ஏன் குழந்தை அழுதுட்டே இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துருக்காங்க. பக்கத்துல நிறைய இருக்கான். அவன் வந்து தூக்கி வச்சுக்கிறான் என்னாச்சு அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க பேட் என்ன பண்றான்னா, நீடா வந்து அழைச்சிட்டு கரைக்கு வந்துடுறான். அவ வந்து மயக்கத்துலாம் இருக்கா. இவன் வந்துட்டு இந்த இதெல்லாம் கொடுப்பாங்கல்ல, எமர்ஜென்சி காவல் எல்லாம் கொடுப்பாங்கல்ல, சோ அதெல்லாம் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கான். இன்னுமே அவ கண்ணு முழிக்கவே இல்லை. இப்படி தட்டு தட்டா அதுக்கப்புறம் வந்துட்டு கண்ணு முழிச்சிடா. கண்ணு முழிச்சதுமே சைவம் எங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், சைவம் எங்கன்னு சொல்லிட்டு போய் காப்பாத்துங்க, சைவமை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு ஏஞ்சலுமே புலம்பிட்டு இருப்பா. இங்க பாத்தீங்கன்னா ஹீரோ தான் அழைச்சிட்டு வரான். ஃபர்ஸ்ட் ஹீரோக்கு இதே ஸ்விம்மிங்கே தெரியாது. ஆனா அவன் விழுந்து டக்குனு ஹீரோயின் வந்து அழைச்சிட்டு மேல வந்துடுறான். அவளை கரையில வந்து அழைச்சிட்டு வந்து போட்டா அவளுக்கு வந்துட்டு கான்சியஸே இல்ல, அப்படியே மயக்கமா இருக்கா. ரொம்ப நேரமா வந்து தட்டி தட்டி எழுப்ப பாக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த எமர்ஜென்சி இதெல்லாம் வந்துட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோ தான் பதறி போயிடுறான். திருப்பி திருப்பி சைவம் சைவம்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. பூஜை தட்டு தட்டுன்னு தட்டுறான். அதுக்கப்புறம் வந்துட்டு மூச்சு விடுறதுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். எல்லாமே இருக்கும்போது ஒரு கட்டத்துல வந்துட்டு ஹீரோயின் வந்து கண்ணு முழிச்சிடறா. ஹீரோயின் கண்ணு முழிச்சதுமே நீடா வந்துட்டு சைவம் சைவம் சொல்லிட்டு வந்துட்டு அவ வந்துட்டு ரொம்ப ரெகுலேட் பண்ணிட்டாலும் என்னன்னு தெரியல. இப்போதைக்கு சைவம் சைவம் தான் சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா இவ அப்பப்ப மாறி மாறிதான் நடந்துக்கிறா. உனக்கு ஹீரோயினுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. அவளும் வந்துட்டு சைவம் சொல்லிட்டு நீடா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. இவ உடனே வந்துட்டு சாரி மன்னிச்சிடு, நான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவ வந்துட்டு மன்னிப்பு கேட்கறா. இதை பார்த்தா இவ ட்ரூவாதான் வந்துட்டு மனம் மாறினாம தான் காட்டுறாங்க. மன்னிச்சிரு, நான் தெரியாம பண்ணிட்டேங்கும் போது இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இங்க குழந்தையதான் காட்டுறாங்க. இங்க வந்துட்டு நிறைய தூக்கி வச்சுட்டு இருந்திருப்பாங்க. கொஞ்ச நேரம் வந்துட்டு ஆறுதல் பண்ணதுக்கு அப்புறம் குழந்தை வந்துட்டு அமைதியாயிடும். அப்ப எல்லாம் சொல்லுவாங்க, பரவாயில்லையே மாமா கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அமைதியாயிடுச்சு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்களா. நிறைய இதை வந்து ரின் பார்த்து சிரிச்சிட்டு இருப்பா. இவன் வந்து ரின்னியே பார்த்துட்டு இருப்பான். இவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி அப்போ வந்துட்டு இருக்கோம்ல, அதே மாதிரி வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இவளை தூங்க வச்சுட்டு இருப்பாங்களா. அப்ப பேட்டை தான் வந்து பக்கத்துல வந்துட்டு பாத்துப்பான். அவ வந்துட்டு தூங்கிட்டு இருந்திருப்பா. இவனையும் அப்படியே ரசிச்சு அப்படியே பக்கத்துலயே வந்து படுத்து அப்படியே பாத்துட்டு இருந்திருப்பானா. இவ டக்குன்னு டேர்ன் பண்ணி படுத்துருவா. அப்படியே ரொம்ப கிட்டக்கு க்ளோஸா படுத்துருவா. இவனுக்கு அப்படியே ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும் பேட்டுக்கு. அப்ப என்ன சொல்லுவானா, ஹீரோட பேரே சொல்லிட்டு இருப்பா. ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு, சைவம்க்கு ஹெல்ப் பண்ணு சொல்லிட்டு ஹீரோ பேரை சொல்லுவாளா. இவனுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும், என்னடா இவ்வளவு நெருக்கமா வந்து படுத்துட்டாலேன்னு சொல்லிட்டு படம்னு அடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இவ வந்துட்டு டேரக்டா ஐ டு ஐ பாப்பா. அவளுக்கு என்னன்னு தெரியல, அவ அப்படியே உண்மை குறுகியே படுத்துட்டு இருப்பா. இவன் டக்குன்னு ஏஞ்சிருவான், இது நல்லதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஏஞ்சிருவான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து தனியா போயிட்டு இருப்பானா. ஹீரோ வந்துட்டு கூப்பிடுவாங்க, பாரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவான். என்ன இது, அவ வந்து ரிட்டன் டர்ன் பழையபடி வந்தா போதும் அப்படிதானே ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி பள்ளிப்படி வந்துட்டால. ஆனா ஹீரோவால வந்துட்டு முடியல. அவன் வந்து சொல்றான், ப்ளீஸ் என்னை விட்டு போவாதுங்கிற மாதிரி சொல்ல வரான். ஆனா அவன் என்ன சொல்றான்னா, ரொம்பவே தேங்க்ஸ் நீங்க வந்துட்டு ஹெல்ப் பண்ணதுக்கு. இப்போ ஓரளவுக்கு வந்துட்டு நீடா வந்துட்டு ஓகேவாயிட்டா, ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றானா. அப்போ ஹீரோ கேட்கறான், அவ்வளவுதானா, நான் எக்ஸ்பெக்ட் பண்றது உன் லவ் தான் அப்படின்னு சொல்றான். ஆனா இவன் வந்துட்டு கேட்கவே மாட்டேங்கிறான். எப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு நீடா வரா. நீடா பேட்டை வந்து நின்று பாத்துட்டு இருக்காங்க. இவ திரும்பிட்டு போறாளா. அப்ப வந்துட்டு ஹீரோ சொல்றான், நான் உன்னதான் லவ் பண்றேன், எனக்கு நீதான் முக்கியம், நீதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அதுக்கப்புறம் பழைய பேக் டு படி இவ அப்படியே உட்காந்துட்டு இருக்கா. ஆக்டிங் உட்காந்துருக்காளா என்னன்னு தெரியல, பழைய மாதிரி உட்காந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ கேட்கறான், என்ன ஆச்சு, ஏன் இப்பதான் கொஞ்சம் நார்மலா இருந்தாலும் ஏன் திருப்பி அப்படின்னு சொல்லி கேட்கறானா. இல்ல அப்பப்ப இப்படிதான் வந்துரும், ஆனா அவங்க லவ் வந்துட்டு நீங்க கொடுக்க அவ வந்துட்டு பழைய மாதிரி வந்துருவா அப்படின்னு சொல்லும் போதுட்டு, ஓ அப்படியான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நிக்கிறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க நரேன் இருக்கான். அவன் என்ன பண்றான், ரின்னை கூப்பிட்டு வச்சுட்டு சொல்லிடுறான், எனக்கு உன்னை ரொம்ப லவ் பண்றேன், நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொப்போஸே பண்ணிடுறான். இந்த பொண்ணுக்கு ஃபைனலா ஹாப்பி. இவங்களோட லவ் ஸ்டோரி கொஞ்சம் நிறைய எலாபரேட் பண்ணி வச்சிருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். அப்ப அங்கங்க கொஞ்சம் ஷார்ட்டா தான் வச்சுட்டு இருந்திருப்பாங்க. பேட்டை விட இந்த பொண்ணோட கான்ட்ரிபியூஷன் இந்த டிராமால ரொம்பவே நல்லா இருக்கும். எனக்கும் ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, உட்காந்துருப்பாங்க. இவ அப்படியே அமைதியா உட்காந்துருப்பா. என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கார்ஃப் எல்லாம் கட்டி விடுவா. குளிர்துன்னு சொல்லி ஸ்கார்ஃப் எல்லாம் கட்டி விடும் போது இவ கேட்பா, சாரி நான் மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு நீடா வந்து கேட்பா. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாளாம். இல்ல நான் பண்ணதெல்லாம் பெரிய தப்பு, என்னோட மனசும் என் மைண்டும் வந்துட்டு ஒரு நிலையா இருக்க மாட்டேங்குது, அப்பப்ப வந்துட்டு நான் உன்னை வந்துட்டு ஹர்ட் பண்ணிட்டே இருந்திருக்கேன், கொஞ்சம் நிச்சயம் பண்ணல, மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கிறா.
நான் வந்து உன் காதலை திருட பார்த்துட்டேன், அது உனக்குள்ள காதல், நான் தெரியாம அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே வந்துட்டு ஃபீல் பண்ணி தான் கேட்குற மாதிரி இருக்கு. ஹீரோயின் வந்துட்டு இட்ஸ் ஓகே இருக்கட்டும், நான் தான் அவங்க தப்பு பண்ணியிருக்கேன் சாரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி இப்போ மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க. சாரி நிறைய விஷயத்துல நான் தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப கில்ட்டாவே நீட்டாக வந்துட்டு சாரி கேட்குற மாதிரி இருக்கு. இவ வந்துட்டு இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மன்னிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பேட் தான் காட்டுறாங்க. பேட் வந்து நீட்டாக கிட்டே ஒரு புக்கு வந்துட்டு ஆட்டையை போட்டு திட்டி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த புக்கை தான் வந்துட்டு வச்சுட்டு இருக்கான். அதில் அவளோட ஃபோட்டோலாம் வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அதை வந்துட்டு பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அதில் எழுதியிருப்பான் எந்த கண்டிஷனில் நீ எப்படி இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு எழுதியிருந்திருப்பான. ஸோ அதெல்லாம் வந்து அப்படியே வச்சுட்டே தூங்கியிருப்பானா. அதை வந்து நீட்டாக வந்து எடுத்து பார்க்குறா. இது ஏன் புக் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறேன். ரொம்ப நாள் காணா புதுசாக தேடி இருந்திருப்பா. அதில் பார்க்கும்போது இவளோட ஃபோட்டோ இருந்திருக்கும். ஸோ அவளுக்கு வந்துட்டு இந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது தான் பல விஷயம் ஞாபகம் வரும். இவ என்ன நினச்சிருப்பா, எனக்கு ஒரு பிரதர் அப்படிங்கிற மாதிரி தான் இவ பார்த்துட்டு இருந்திருப்பான். ஆனால் அவன் அப்படி பார்க்கல, அவன் நம்ம கூட வந்து லவ்வோட தான் இருந்திருக்கான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செகண்டுமே நினச்சி பார்த்துட்டு இருப்பான். இவர் லோன்லியாக இருக்கும் போது அவன் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருப்பான். அப்புறம் அமெரிக்கா போகாம எனக்கு நீ தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, ஒன்று நீ என்ன சொன்னாலும் அங்கே இருப்பேன்னு சொல்லியிருப்பானே. ஸோ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இப்போ இவங்களுக்கு சந்தோஷமா வருது. நம்ம எங்கெங்கேயோ லவ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி தேடிட்டு இருந்தோம், நம்ம கிட்டேயே நம்மளுக்கு ஒரு லவ் வந்துட்டு இருந்திருக்கு, அதை நம்ம பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அவளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்குது. அப்புறம் அந்த புக்ஸ் எடுத்துகிட்டே போறா. அப்படி அவள் வந்து நான் போகிறத வந்துட்டு பேட் வந்துட்டு பார்க்குறான். ஐயோ அந்த புக்கை எடுத்துகிட்டு போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேட் பார்க்குறான். அதுக்கப்புறம் அவன் அந்த இடத்த விட்டே போயிடுறான். ஏன்னா எதுவுமே ரியாக்ட் பண்ணவே இல்லை. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட வந்து பேசுகிறான். இங்கே பாரு, என்னை மன்னிச்சிடு, நீ வந்துட்டு ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ணாதே, எல்லா தப்பும் வந்துட்டு ஏன் மேலே தான், உன் மேலே கிடையாது. நிறைய விஷயத்துல நான் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். சொல்ல போனா ஹீரோ உனக்கு தான், அவன் உன்னதான் லவ் பண்ணிட்டு இருக்கான், நீ கில்ட்டா ஃபீல் பண்ணிட்டு நீ ஹீரோ வந்து ஒதுக்கி வைக்காத ப்ளீஸ் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் வந்து அப்படியே ஷாக்கா பாக்குறா. இல்ல அப்ப நீ என்ன பண்ணுவேங்கும் போது எனக்குன்னு வேற லைஃப் இருக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டா ஹீரோ கிட்ட போறான். ஹீரோ கிட்ட போயிட்டு ஹீரோட கையில வந்துட்டு என்கேஜ்மெண்ட் ரிங் இருக்கும்ல, அந்த ரிங்கை வந்துட்டு இவளே வந்துட்டு கழட்டுறா. ஹீரோ கிட்ட சொல்றா, சாய்பம் வந்துட்டு கொஞ்சம் ஹார்டான கேர்ள் தான், மேக்சிமம் வந்துட்டு ரொம்ப அவ ஒரு தனிமையா இருந்தாலும் ரொம்ப ஸ்டபனா தான் இருப்பா, நீ ஃபைட் பண்ணு, அவ கூட வந்துட்டு மனசுல வந்து இடம் பிடிக்கிறதுக்கு நீ ஃபைட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை வந்துட்டு கழட்டிடுறா. இவளே என்ன பண்றான், ஹீரோ வந்துட்டு அழைச்சிட்டு போயிட்டு ஹீரோ கையும் ஹீரோயின் கையும் இவளே வந்துட்டு சேர்த்து வைக்கிறான். பாருங்க இப்படிலாம் கொண்டு வந்திருக்காரு டேரக்டர்னு, ப்ளீஸ் ஹாப்பியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் நவுந்துட்டு வரா. நவுந்து வந்துட்டு பேட் வந்து புக் வச்சுட்டு பண்ணா. ஸோ அந்த புக்கை எடுத்துக்கிட்டு பேட் கிட்ட போறான். நான் இதை வந்துட்டு படிச்சு பார்த்தேன், இப்போதான் நான் புரிஞ்சுக்கிறேன், என் அறிவுக்கே இப்போதான் தெரியுது, எனக்கு எல்லாமே இப்போதான் தெரியுது நீ எந்த அளவுக்கு என்ன லவ் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இந்த புக்கில் போட்டிருக்க மாதிரி நான் எந்த கண்டிஷன் இருந்தாலுமே நான் அக்செப்ட் பண்ணிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இது கேட்கும் போது பேட்டுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஸோ இன்னைக்கு அக்செப்ட் பண்ணிப்பியா, ஸ்டில் இப்பயும் நீ என்ன லவ் பண்றியா அந்த புக்ல எழுதியிருக்கா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாளா. இதை கேட்டோம்னா பேட்டுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ இல்லை, நான் எப்பவுமே உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு வந்து சொல்றான். நீ எந்த கண்டிஷன்ல நீ எப்படி இருந்தாலுமே நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இடா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றானா. இவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இவ வந்து டக்குன்னு ஹக் பண்ணிக்கிறா. இவங்க ரெண்டு பேரும் ஹாப்பியா வந்துட்டு சேர்ந்துட்டாங்க. இவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் தனியா வந்துருவாங்களா. ஸோ அந்த இடத்துல பேட்ல நடந்து வந்துட்டு இருப்பாங்க. ரெண்டு பேருமே அதே கையை பிடிச்சி வந்திருப்பாங்க. ஹீரோ என்ன பண்ணுவானா கையை தட்டி விட்டு போய் அந்த இடத்துல உட்காருவா. இப்போ ஹீரோ வந்துட்டு என்ன சாய்பம்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு பக்கத்துல உட்காருவான். பக்கத்துல உட்காரான்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவானா திருப்பி நவுந்து போய் உட்காருவான். அவன் விட மாட்டான், திருப்பி வந்துட்டு பக்கத்துல வந்து உட்காருவான். ஆனா ஹீரோயின் வந்துட்டு பெருசா வந்துட்டு அப்படியே மூஞ்சி திருப்பி வச்சுதான் இருப்பான், சிரிக்கலாம் மாட்டான், அப்படியே ஒரு மாதிரி ஸ்டப்னா உட்காந்துருப்பாளா. ஹீரோ கேட்பான், அவங்க ரெண்டு பேரும் வந்து மனசை விட்டு பேசிட்டாங்க, மனசை ஓப்பன் பண்ணி ரெண்டு பேரும் லவ் வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டாங்க, பேசிட்டாங்க, நீ எப்போ வந்துட்டு என்கிட்ட வந்து சொல்ல போற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் வந்துட்டு அமைதியா இருப்பா. ஏ சைபம், நான் உன்கிட்ட தானே கேட்கிறேன், எப்போ வந்துட்டு நீ உன் மனசுல இருக்கிறத ஓப்பனா என்கிட்ட சொல்ல போற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பான். நீ ஏன் என்னை ஹர்ட் பண்ணிட்டே இருக்க, எப்போ பார்த்தாலும் என்னை வெறுத்துக்கிட்டே இருக்க, எல்லா டைமும் என்னை திட்டுற வெறுக்கிற இப்படிதான் பண்ணிட்டு இருக்க, எப்போ நீ என்கிட்ட அன்பா பேசுவேன், நான் எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பானா. அப்போ ஹீரோயின் கேட்பா, நான் இப்போ உன்னை லவ் பண்றேன்னு சொன்னேன், நான் என்னைக்குமே சொன்னதே கிடையாது, நான் என்னைக்குமே அது மாதிரி பேசுனது லவ் பண்ணாம நான் பேசுனதே கிடையாதுங்கும் போது, எல்லாமே ஒரே மீனிங் தான், நான் எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் என்ன வெறுக்கிற, லவ் பண்ண மாதிரி பேசினது இல்லை, அதுதான் நானும் சொல்றேன், நீ எப்போதான் என்ன லவ் பண்ணுவ அப்படிங்கும் போது, நானும் லவ்வே பண்ணவே இல்லை, நீ தான் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி வச்சிருக்க அப்படின்னே சொல்றான். இல்ல இல்ல, உன் லவ்வை நான் பார்த்தேன், இது லவ் தான், நமக்குள்ள இருக்கிறது லவ் தான் அப்படின்னு சொல்லும் போது, அது ஒன் சைடு லவ்வா இருக்குங்குவா, அது ஒன் சைடு லவ்வா, அப்போ பார்த்தா ஒன் சைடு லவ் மாதிரியா தெரியுது, சரி இருக்கட்டும், நான் ஒன் சைடாவே லவ் பண்ணிட்டு இருக்கேன், உன் கூட இருக்க ஒவ்வொரு மூமெண்ட்டும் நான் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு உன்னை ரசிச்சு நான் பார்த்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன், ஸோ உனக்கு எப்போ என் மேல வருமோ அப்போ நீ கூட சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு வந்துட்டு ஹீரோ சொல்லுவான். இவன் இப்படி பேசுறானே, உன்னோட பிரீத் உன்னோட மூச்சுன்னு ரொம்ப வந்துட்டு லவ்லி டவுலியா வந்து பேசுவானா. இதெல்லாம் கேட்கும் போது ஹீரோனுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும். அப்படியே வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பாளா. இவன் என்ன பண்ணுவானா அப்படியே கிஸ் பண்றதுக்கு அப்படியே கிட்ட போவான். ஆனா டக்குனு இவன் ஏஞ்சிருவா. எங்க நீ ஓட பாக்குற, நான் தான் சொன்னேன்னு, நீ எங்கேயுமே ஓட முடியாது, என் கூட தான் இருக்கணும், ஒன் சைட் லவ்வா இருந்தாலும் பரவாயில்ல, நீ வந்துட்டு என் கூட தான் இருக்கணும், நீ எனக்கு உன் ஹார்ட் ஓப்பன் பண்ணி என்கிட்ட லவ்
சொல்ற வரைக்குமே நீ என்கிட்ட ஒரு கண்ணாடி மட்டும் ஒரு டெபிட் மாதிரி தான் என்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அப்படியே பேசிட்டு இருக்கும்போது இவனால பொறுக்கவே முடியல, என்ன இவன் வந்துட்டு லவ் இல்லைங்கிறான்னு சொல்லிட்டு டக்குன்னு கிஸ்ஸே பண்ணிடுவான். சொல்லு இப்பயாச்சும் சொல்லு, என் மேல லவ் இருக்கு தானே, நான் கிஸ் பண்ணும்போது நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்ட தானே, ஏன் அவாய்ட் பண்ணல, அப்ப லவ் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவ அப்படியே லைட்டா சிரிப்பாலாம், டக்குன்னு ஹக் பண்ணிடுவான். ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு பெருசா வந்துட்டு ரொம்ப ஒரு ஸ்டபனா இருப்பா, ரொம்ப எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டா, ரொம்ப ஒரு இதா தான் இருப்பா. ஏன்னா அவளோட சைல்ட்ஹுட் வந்துட்டு அப்படிதான் இருந்திருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி இருப்பா. அதனாலதான் பெருசா வந்துட்டு அவ லவ் எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி இந்த டிராமால காமிச்சிருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் இங்க நீரா தான் காட்டுறாங்க. நீரா என்ன பண்ணுவாங்க, ரிங் இருக்குல்ல, இவளோட ரிங்கும் சரி ஹீரோட ரிங் ரெண்டுத்தையுமே என்ன பண்ணுவான், அங்க இருக்க ஒரு ஆட்ல வந்து தூக்கி போட்டு விடுவான். தூக்கி போட்டுட்டு பேட்டோட மேல வந்து அப்படியே ஷோல்டர்ல வந்து சாய்வா. இவங்க 2 பேரும் சேர்ந்த மாதிரி காட்டுறாங்க. ஸோ இதோட ஹாப்பி எண்டிங்கா அந்த டிராமா வந்து முடிக்கிறாங்க. சொல்லுங்க கைஸ், உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா நீரா அந்த பொண்ணு வந்துட்டு எனக்கு சுத்தமாவே பிடிக்கவே இல்லை. ஏன்னா அந்த பொண்ணு லாஸ்ட் வரைக்குமே பேப்பர் பண்ணி பார்த்துப்பாங்க. லாஸ்ட் வரைக்கும் அவன் தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பா. ஆனா யாருமே வெறுக்கவே மாட்டாங்க. அவ எவ்வளோ எக்ஸ்ட்ரீமா குழந்தைய கொலை பண்ற அளவுக்கு போயிருப்பா. இருந்தாலுமே இவ்வளவு வந்துட்டு ஒரு இதுல சேர்க்கறதோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறதோ அப்படிலாம் பண்ணிருக்கவே மாட்டாங்க. வாணியெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ண வருவாங்க. ஆனா இவளை வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுல வச்சுட்டு திருப்பி திருப்பி அன்பு கொடுத்து இது எனக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு. உங்களுக்குலாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் கேரக்டர் அவ பக்காவா நினைச்சிருக்கா. அவ அழுகுறப்பறம் நம்மளுக்கு அழுக வரும், நீங்க நேர்ல போய் பாருங்க. அப்புறம் மோஸ்ட் இரிட்டேட்டிங் ஃபேஸ்னா பாத்தீங்கன்னா ஹீரோட அப்பா. அவர்லாம் வந்துட்டு செத்து போனப்பயும் சரி, அவரு படுத்த கிடக்குறயும் சரி, நான் சந்தோஷமா தான் இருந்தேன். அவனுக்கு எல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு தோணிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த டிராமால வந்து ரின் அந்த பொண்ணு கேரக்டர் ரொம்பவே நல்லா இருக்கும். பேட் வந்துட்டு எல்லாருக்குமே நல்லது நடக்கிற மாதிரி பண்ணுவான். ஆனா ரொம்ப ஓவரா வந்துட்டு நீடான்னு நிக்கிற மாதிரி இருக்குமா. அதனால பேட் எனக்கு அந்த அளவுக்கு சில இடத்துல எல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி தான், என்ன ஓவரா பண்றான், நீடா தான் உலகத்திலே உலகலியா அப்படிங்கிற மாதிரி தான் அவன் பண்ணுவானா. அது கொஞ்சம் எனக்கு பிடிக்கல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹீரோ அவன் வந்து ஒரு தப்பு பண்ணிடுவான். அது பண்ண ரொம்பவே தப்பு. அதுக்கப்புறம் அவன் எல்லாருமே பந்தாடுவாங்க. இந்த ஃபேமிலி ஒரு பக்கம் அடிக்கும், ஹீரோயின் ஒரு பக்கம் அடிப்பா, நீடா வந்துட்டு பைத்தியம் மாதிரி பேசுவா. அவனை பார்க்கும் போதும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சில நேரத்துல எல்லாம். அதுக்கப்புறம் அவ்வளவுதான் கைஸ். நீங்க இந்த டிராமா வந்துட்டு டெலகிராம்ல போய் பாருங்க. இந்த டிராமாவோட பேர் போட்டாலே முன்னாடி வந்து நிக்கும். அந்த நம்ம 33 எபிசோட் இருக்கும். ஒன்னொன்னுமே வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் வந்துட்டு இருக்கும். நான் வந்துட்டு மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன் கைஸ். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் ஓல்டு டிராமா போட்டுமா இல்ல நியூ டிராமா போட்டுமா அப்படிங்கறத வந்து சஜஷன் பண்ணுங்க. அப்புறம் முக்கியமா லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நீங்களும் இந்த டிராமா பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். டேக் கேர். My parents are both liars. I got gifts but one subscriber.